மல்லி சைடில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ராஜேஸ்வரி யார் மேலே கை வைக்கக்கூடாதோ அவங்க மேலே போய் கை வச்சிட்டாங்க. இது வரைக்கும் ராஜேஸ்வரி ஆடின எல்லா ஆட்டத்துலேயுமே மல்லி கவிழ்ந்து தான் போயிருக்காங்க. மல்லியால் ராஜேஸ்வரி கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆணவத்தோட உச்சத்தில் ஆடின ராஜேஸ்வரிக்கு இப்போது சரியான அப்போ அவங்களே போய் தேடி எடுத்திருக்காங்க. ஸோ வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த தேவசேனா மேலே கை வச்சது தான் நம்ம ராஜேஸ்வரி பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுவும் லாயர்னு தெரிஞ்சு கூட ராஜேஸ்வரி சும்மா இல்லாமல் அவங்கள முறைச்சிட்டு போயிட்டாங்க. அது யார்? நம்ம மல்லி தங்கியிருக்க ஹவுஸ்னுடைய மனைவி தான் அந்த வக்கீல். அவங்கள தான் நம்ம ராஜேஸ்வரி இப்போது அடிச்சுட்டும் போயிருக்காங்க. அந்த தேவசேனா வக்கீல் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப நியாயமான வக்கீல், நேர்மையான வக்கீல், பணத்துக்கு விலை போகாத வக்கீல். ஏற்கனவே மல்லி ஒரு பக்கம் விஜயை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு வக்கீலாக போய் பார்க்குறாங்க. ஆனால் எந்த வக்கீலை பார்த்தாலும் அவங்கள பணத்தை கொடுத்து சரி பண்ண முடியும் என்னால் அப்படின்னு ராஜேஸ்வரி எல்லாரையுமே சரி கட்டுறாங்க. மல்லிக்கு எங்கே போகிறதுன்னு ஒன்றுமே புரியல. எப்படி இந்த ராஜேஸ்வரி மீறி நான் விஜயை வெளியே கொண்டு வர போகிறேன் அப்படின்னு தெரியாமல் தவிக்கிற மல்லிக்கு இந்த தேவசனை தான் உதவி பண்ண போகிறாங்க. எப்படின்னா, நம்ம வீட்டுடைய ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் எப்போதும் போல் வட்டி பணம், அதாவது வாடகை பணம் வாங்கிறதுக்கு வீட்டுக்கு வராரு. வரும்போது மல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கதை அந்த ஹவுஸ் ஓனர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்னாச்சும்மா மல்லி, எதுவும் பிரச்சனையா? வாடகை நான் வேணா அப்புறம் வந்து வாங்கிக்குவான்னு கேட்கும்போது, ஐயோ இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுமா, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்போ தான் மல்லி ஒன்றே அழுதுட்டு நிற்கும்போது, நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா பெரியம்மா, ஸோ மல்லியோட பெரியம்மா வந்து அன்னபூர்ணி, அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட, ஒன்றும் இல்லை சார், ஏற்கனவே ஒரு நாள் ராஜேஷ்னு ஒருத்தர் வந்தாலும் இந்த வீட்டோட வாடகை கேட்டு உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண போனாலே. ஆமாம்மா, அவ்வளோதான் சார் பிரச்சனை அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஏம்மா, அந்த பொண்ணு நான் இவ்வளோ பேர் திமிரு பிடிச்ச பொண்ணாக இருக்குது. நேற்று கூட என் வீட்டு வாசல் வந்து கார் நிப்பாட்டுனுச்சு. தள்ளி நிப்பாட்டுமா, கார் எடுக்க அடைஞ்சதாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரொம்ப ஓவராக பேசி நான் அடிக்க வந்துட்டாமா அப்படின்னு சொல்லவும், அன்னப்பூர்ணி, ஐயோ என்னையா சொல்கிறீங்க, உங்களை அடிக்க வந்தாளா? ஆமாம்மா, அடிச்சிட்டா. நல்ல வேலை டக்குன்னு இந்த நேரத்தில் என் மனைவி வந்து என்ன தள்ளினதுனால என் மனைவியை அவள் அடிச்சிட்டா. என் மனைவி மன்னிப்பு கேட்டு கூட அந்த ராஜேஸ்வரி ரொம்ப திமிராக போயிட்டாமா. ஐயோ ஐயா, அவள்கிட்ட வச்சுக்காதீங்க, அவள் ரொம்ப மோசமானவ, அவள் ஒரு சதிக்காரி, அவள் ஒரு கொலைகாரி, கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டா, கொஞ்சம் கூட ஈவியர்க்க இல்லாதவ அப்படி பண்ணு அன்னப்பண்ணி சொல்லும்போது, இங்கே உடனே அவசரம் சொல்கிறாரு, இல்லைம்மா என் மனைவி வக்கீலாச்சே, வேறு வழி இல்லாமல் ராஜேஸ்வரி மன்னிப்பு கேட்டு தான் போனான் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு மல்லி உடனே, சார் என்ன சொன்னீங்க, உங்கள் மனைவி வக்கீலா? ஆமாம்மா, தேவசேனா, அவள் வக்கீல்மா, அவள் பெரிய கிரிமினல் லாயர் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னி மல்லி, சார் அப்போனா எனக்கு உதவி பண்ணுறீங்களா சார் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மல்லி நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி இப்போது என் ஹஸ்பண்ட் விஜய் வந்து ஜெயிலில் இருக்கார். அதுக்கு காரணமே அந்த ராஜேஸ்வரி தான். அவர் வெளியே கொண்டு வரத்துக்கு நானும் பல வக்கீலை பார்த்துட்டேன். எல்லாருமே அவங்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. மேடத்தில் சொல்லி எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா? அட என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட, என் மனைவி யார்கிட்டையும் அனாவசியமாக ₹1 காசு வாங்க மாட்டாமா. கோர்ட்டில் அந்த கேஸ் ஜெயிச்சா மட்டும்தான், அதுவும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸில் அவள் அப்பீலே அவள் பெரிய கிரிமினல் ஆயிருமா அப்படின்னு சொல்ல, நீ வேணா போய் வீட்டில் பாருமா, அவள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு மல்லி அழைச்சிட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு தேவசேனைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்போதைக்கு தேவசேனர்கிட்ட மல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் விஜய் சொத்தை ஏமாற்றினது, விஜய் சொத்தை ஏமாற்றி பிடிங்கிட்டது, விஜயை வெளியே விட்டது, அதுக்கப்புறம் விஜய் வேலைக்கு போகும்போது தடுத்தது, இப்போது விஜயை பொய் சொல்லி ஏமாற்றி பண்ணாத ஒரு குற்றத்துக்காக அவர் ஜெயிலுக்கு அனுப்புறதுன்னு எல்லாத்தையும் சொல்லி மல்லி அழுகிறாங்க. தேவசேனை ஒன்னே, மா அழாதம்மா, உன்னை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த ராஜேஸ்வரி சொன்னியே, அவளை நானே நேரில் பார்த்தேன். ரொம்பவே திமிரு பிடிச்ச பொண்ணு தான் அவள். கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவளாம் நல்ல வழியில் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டான்னு நான் அப்பயே கணித்தேன். என் கணிப்பு தப்பாகலை பார்த்தியா அப்படின்னு சொல்ல, அன்னப்பொண்ணி ஒரு பக்கம் ராஜேஸ்வரி பற்றி சொல்கிறாங்க. உடனே லாயர் தேவசேனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லிட்டீங்களே, இனி கவலையை விடுங்க, உங்களுக்காக நான் ஆஜராகிறேன். என்னங்க பணம், ₹1,00,00,000 கொடுத்தாலும் சரி, எனக்கு பணம் வேணாம். அதனால் நீங்கள் பயப்படாமல் போங்க. ஸோ நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் இதுக்கு பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நாம் திரும்பவும் கோர்ட்டில் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி கண்டிப்பாக விஜயை வெளியே கொண்டு வரலாம். நம்பிக்கையோடு நீங்கள் போங்க அப்படின்னு தேவசேனை நம்ம மல்லிக்கும் அன்னப்பொண்ணிக்கும் நம்பிக்கை சொல்லி அனுப்புகிறாங்க. வெளியே வந்து அன்னப்பொண்ணிட்ட மல்லி பார்த்துட்டு, பெரியம்மா கண்டிப்பாக இவங்களால விஜய் வெளியே வந்துடுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பெரியம்மா. ஆமாம் மல்லி, நானும் தான் சொல்ல நினச்சேன். அவங்க பேசுகிற பேச்சு தருது. கண்டிப்பாக நீ வேணா பாரு, இவங்க அந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்ட போகிறாங்க. அவள் மனுஷியாவ என்ன ஆட்டம் போட்டா, கண்டிப்பாக அவருடைய ஆட்டத்துக்கெலாம் நாளைக்கு ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு அன்னப்பொண்ணியும் நம்ம மல்லியும் மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோட வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க.